அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு பரவலாக பேசப்பட்ட விஷயங்களுள் ஒன்று கருப்பு பெட்டி என்று சொல்லப்படக்கூடிய பிளாக் பாக்ஸ். இது இந்த விமான விபத்தின் போது மட்டுமல்ல, எப்போதெல்லாம் விமான விபத்து நடக்கிறதோ அப்போதெல்லாம் பேசப்படுகிறது. சரி, பிளாக் பாக்ஸ் என்றால் என்ன? பிளாக் பாக்ஸ் என்பது எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங் டிவைஸ் என சொல்லப்படக்கூடிய மின்னணு பதிவு சாதனம். இது விமான பயணத்தின் போது நிகழும் அனைத்து தொழில்நுட்ப செயல்பாடுகளையும் பதிவு செய்கிறது. பிளாக் பாக்ஸில் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் மற்றும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆகிய 2 முக்கியமான பகுதிகள் இருக்கும். விமானம் பறக்கும் வேகம், திசை, உயரம் மற்றும் எரிபொருள் ஆகியவற்றை ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் பதிவு செய்யும். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் விமான அறையில் நடக்கும் உரையாடல்களை பதிவு செய்யும். இதன் மூலம் விமானம் விபத்துக்குள்ளானால் விமானிகள் என்ன உரையாடினார்கள் என்பதை அறிய முடியும். இதில் விமான கட்டுப்பாட்டு அறையுடன் மேற்கொள்ளப்பட்ட உரையாடல்கள் மற்றும் விமானத்தில் விமானியால் மேற்கொள்ளப்படும் அறிவிப்பு ஆகியவையும் பதிவு செய்யப்படும். இது பிரெஞ்சு பொறியியலாளர் பிரான்சுவா ஹுசேனோ என்பவரால் 1930ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. விமானம் விபத்துக்குள்ளாகும் போது பிளாக் பாக்ஸ் பாதிக்காத வகையில் விமானத்தின் பின்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும். இது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக நீர் அழுத்தம் ஆகியவற்றை தாங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிளாக் பாக்ஸ் பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அது கருப்பு நிறத்தில் இருக்காது, ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். விமானம் விபத்துக்குள்ளானால் இடிபாடுகளில் இருந்து எளிதில் பிளாக் பாக்ஸை கண்டறியவே இது ஆரஞ்சு நிறத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.